2, 3 வருஷமாக வீட்டு போகிறதும் கிடையாது, வீடு எங்கே இருக்குன்னு தெரியாது. ஆஸ்பத்திரியிலேயே வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அது ஹெல்ப் பண்ணுறதுக்கு எனக்கு யாரும் இல்லை. அண்ணா நான்லாம் ஒர்க் பண்ணதுமானு ஒரு 2, 3 வாட்டி போனேன். பார்க்கலான்ட்டாங்க. இப்போ ஒரு 3 வருஷம் இந்த கேன்சரில் நான் ஆஸ்பத்திரி தான் இருந்து வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன். நம்ம தமிழர்களுக்கு முதல் கல்வி வழக்கம். நான் ஷூட்டிங்கில் கிட்டத்தட்ட 50 வருஷமாக வேலை செஞ்சேன். என்ன செட்டு கேட்குறாங்களோ போட்டெலாம் கொடுத்து நிறையா ப்ரொடியூசருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறேன். டேரக்டரு, கேமராமேனு. இன்றைக்கி சூழ்நிலைக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண யாரும் இல்லை. ஐயா தலைவர் சத்யராஜ் சார்லாம் எங்களுக்கு ரொம்ப வேண்டியவர், ஹெல்ப் பண்ணுவார். அவர் கூட இது 2 பேட்சி கொடுத்துருக்குறேன், எதுவும் ஹெல்ப் பண்ணல. இப்போதைக்கு நான் கேன்சரில் ஆஸ்பத்திரியில் தான் ஒரு 2, 3 வருஷமாக வீட்டு போகிறதும் கிடையாது, வீடு எங்கே இருக்குன்னு தெரியாது. ஆஸ்பத்திரியிலேயே வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி நாளைக்கு இந்த சினிமா திரை உலகத்தில் இன்றைக்கி செந்தமிழ் சீமான் நான் தமிழ் கட்சி அவர்களை தெய்வமாக கும்பிடுறேன். கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் ரூபா செலவு பண்ணியிருக்கிறார். யார்? நான் தமிழர் கட்சி சீமா. என் குடும்பத்திலே இன்றைக்கி எனக்கு ஹெல்ப் பண்ணி இந்த அளவுக்கு என்னை வாழ வச்சுக்கிட்டு இருக்குது நான் தமிழர் கட்சி சீமான். இல்லை, என்னென்ன படம்லாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க? யார் யாருக்கெல்லாம் நடிச்சிருக்கீங்க? நான் சரத்குமார் சார் கூட நடிச்சிருக்கிறேன். அவர் ரஜினி சார் கூட நடிச்சிருக்கிறேன். அன்னவரால் அப்போ உள்ள படம், பழைய படங்க. சத்யராஜ் சார் கூட இப்போ வில்லாதீவில் இதே ஆஸ்பத்திரியில் அந்த கட்டுமானம் இப்போ நடத்திக்கிட்டு இருக்காங்களே, அங்கே தான் அவர் முக்காசி படமே நாங்கள் இங்கே தான் எடுத்தோம். அந்த வில்லாதீவில்ங்கிறது அவர் டைரக்டரு. அது நடிச்சிருக்கேன். சரத்குமார் கூட நடிச்சிருக்கேன், சத்யராஜ் கூட நடிச்சிருக்கிறேன், இவர் ராம்ஜி கூட நடிச்சிருக்கேன், பிரசாந்த் கூட நடிச்சிருக்கிறேன். இருக்க நடிகர் எல்லாரும் கூடயும் சின்ன வேஷம் பண்ணிட்டுருக்கிறேன். இப்போ ஒரு 3 வருஷம் இந்த கேன்சரில் நான் ஆஸ்பத்திரி தான் இருந்து வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன். அது ஹெல்ப் பண்ணுறதுக்கு எனக்கு யாரும் இல்லை. என் தெய்வம் சீமான் தான். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் ரூபா இருக்குது ஆஸ்பத்திரி செலவு பண்ணியிருக்காரு. வேறு யாரும் எனக்கு உதவி பண்ணது மாதிரி இல்லை. நானும் 2, 3 பேட்டியில் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன். என் தலைவர் சத்யராஜ் சார்லாம் நல்லா ஹெல்ப் பண்ணுவார், சரத்குமார் சார் நல்லா ஹெல்ப் பண்ணுவார். 2 பேரும் நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. இது என்ன நேரமும் தெரில, நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி தெரியல. நானும் என் வாழ்க்கை அப்படியே ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இவர் வீட்டிலலாம் இருக்காங்களா? இல்லை வீட்டில் நீங்கள் எங்கே தங்குறீங்களா? இல்லை எங்கே தங்குறீங்க? வீட்டில் என் தங்கச்சி அது வீட்டு வேலையை செஞ்சுக்கிட்டு இங்கே ஆஸ்பத்திரிக்கும் பணம் கட்ட வேண்டியே இருக்குது. இங்கே சிறுபரம்பத்தில் இருந்து இப்போ இங்கே வந்தாச்சு, போரூர் பக்கத்தில். அங்கே மாதம் 4000 ரூபா கட்டணும். அது வீட்டு வேலை செஞ்சு வீட்டு வாடகையும் கொடுக்கணும். வேறு யாரும் எனக்கு உதவி பண்ணதுக்கு ஆள் இல்லை. 50 வருஷமாக சினிமாவில் இருந்து ரொம்ப வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டேன். அது மாதிரி ஏதாவது போய்ட்டு விஜயகாந்த் சார் அவங்க ஒய்ஃப்கிட்ட இல்லை ஒய்ஃப்கிட்ட போனேன். போய் அம்மா இதை மாதிரி இதெல்லாம் ஃபோட்டோவெல்லாம் காமிச்சேன். அண்ணன் நாங்கள்லாம் ஆரம்பத்துலேருந்து ஒர்க் பண்ணோம்மா, இந்த பாருங்கள் தூரத்தடி முழக்கம். அண்ணா நான்லாம் ஒர்க் பண்ணதுமானு ஒரு 2, 3 வாட்டி போனேன். பார்க்கலான்ட்டாங்க. நான் அதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்? எவ்வளோ நேரம் 3 ட்ரிப்பு பார்த்துட்டேன்.
வேற ஏதாவது நடிகர்கிட்ட நாண்டிங்களா சார்? சரத்குமார் சார் அவர்கிட்ட? அவரை நேரில் பார்க்கல. ஏற்கனவே ஃபஸ்ட்டு ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னே ஹெல்ப் பண்ணார். இப்போ எங்கே அந்த பழைய வீடு இல்லை, அவரை பார்க்க முடியல. அவரெல்லாம் கடவுள் மாதிரி கண்டிப்பாக செய்வார். அதெல்லாம் பார்க்க முடியல, எங்கே இருக்காருன்னு தெரில. இப்போ உங்களோட கோரிக்கை என்ன? என் கோரிக்கை என்னன்னா, பாருங்கள், ரோட்டில் இப்போ அனாதி மாதிரி இருக்குங்க. இங்கே ஆஸ்பத்திரியில் ஒரு செலவு ஸ்கேன் எடுக்கணும், அதை எடுக்கணும்னா காசு அது கேட்குறாங்க. நம்மகிட்ட பணம் இருந்தால் தானே பண்ண முடியும். அதனால் நானும் 2-3 வாட்டி பேட்டி கொடுத்தேன், ஒன்றும் இருக்கட்டால. இப்போ என் ஃபோன் நம்பர் கொடுத்து இந்த ஃபோனுக்கு எனக்கு கான்டாக்ட் பண்ணி எதாவது பண்ணாங்கன்னா ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். உங்கள் பேர்னா? செல்லப்பா. என்னென்ன படம்லாம் நடிச்சிருக்கீங்க? வில்லாதி வில்லா, சந்தன காற்று, நானே ராஜா, ராணி மந்திரி, மல்லி வயிட்டு மைனரு, அது போல் 500 படத்துக்கு மேலே போகும். நடித்தது 500 படத்துக்கு மேலே அது போயிடும் எல்லாம். ஏன்னா இப்போ வந்து நடிகர் செட்டிங்கு எத்தனை படம்? அதான் சொல்கிறேன்ல, அதே கிட்டத்தட்ட 500 படம் தான். 74லேருந்து ஃபீல்டில் இருக்கேன். இன்றைக்கி வருஷம் என்ன ஆச்சு? 50 வருஷம் ஆகுது. 74 ஃபஸ்ட்டு படம் உரிமை குரல், எம்ஜிஆர் படம். அண்ணன் தம்பி பாகம் பிரிக்கிற மாதிரிங்களா, அப்போ எடுபடி வேலை பெருக்கிறது, அந்த குப்பையால் இருக்குது. அப்போமே தலைவர்த்தா. அப்புறம் வந்து மீனா நண்பன் 77 77 மீனா நண்பன். அவர்கிட்ட தலைவர்கிட்டே 2 படம் வேலை செஞ்சுட்டேன். சரி தாத்தா. இப்போ எனக்கு ஹெல்ப்புக்கு எனக்கு என்ன பண்ணுறது ஐயா? ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.